சில வீட்டுக்காரம்மா பேச ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், சாதாரணமா சந்தோஷமா பேசினா கூட சத்தமாத்தையும் பேசுவாங்க. 2 வீட்டுக்கு கேட்குற மாரி தான் பேசுவாங்கன்னுவாங்கல்ல, அது மாரி ரொம்ப சவுண்டா பேசுவாங்க. சிலர் பேசுனாங்கன்னாக்க குசு குசுன்னு பேசியான் ஒண்ணுமே கேட்காது. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம். சிலர் ஃபோன எடுத்து காதுல வச்சாங்கன்னு வைங்களேன், பக்கத்து தெரு வரைக்கும் கேட்கும். "ஏலே ஃபோன வச்சுப்புட்டு கூட நீ நேரா கூட நின்னு கத்துறா, அவனுக்கே கேட்டுரும்டா" அப்படின்ற மாரி பேசுயான். அது மாதிரி வீட்ல வந்து கணவனோ, மனைவியோ அப்படி பேசினாக்க கேட்கிறவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கவங்களுக்கு ஓகே. புதுசா வந்து கேட்கிறவங்களுக்கு என்னடா ஓயாம கத்திட்டு கிடக்குறாய்ங்க அப்படின்ற மாரி இருக்கும். இது மாதிரியான வரன் யாருக்கு அமையும் அப்படின்னா, லக்னத்துக்கு 7வது வீட்ல செவ்வாய் இருந்தாலோ, அல்லது லக்னத்துக்கு 7வது வீட்ட செவ்வாய் பார்த்தாலோ, அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதியோட செவ்வாய் இருந்தாலோ, அவங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி வந்து சவுண்டா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. சாதாரணமா பேசினாலும் சவுண்டா தான் பேசுவாங்க. இதுக்கு தான் இதில சொல்லுவாங்க, "சீற்றமின்றிய தீயட நோக்குவான்" அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தில ஒரு இடம் வரும். அதாவது கோபம் இல்லாம பார்த்தாலே கண்ணுல நெருப்பு பொறி பறக்குமாம் குகனுக்கு. அது மாரி இவங்க சும்மா பேசினாலே பெரிய டென்ஷனா பேசுற மாரி, கோவமா பேசுற மாரி இருக்கும்.